ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி தென்றல் பெண்ணையோட வீடியோ போட்டிருக்கேன். இனிமே தென்றல் பெண்ணை அப்புறமா அழகாய் பூக்குதே ஆல்டர்னேட்டிவாக போடலான்னு இருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கிருத்திகா, என்னம்மா இந்த நேரத்துல வந்திருக்க? என்ன விஷயம்? உடம்பு ஏதாவது சரியில்லையா என்ன? பதட்டப்படாதீங்க மாமா, அதெல்லாம் எதுவும் இல்லை. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அதான் வந்தேன். முதல்ல நீ சாப்பிட்டியா? அதெல்லாம் ஆச்சு மாமா. சரி சொல்லுமா, என்ன விஷயம்? எங்க ராக்கி? ரூம்ல இல்ல? இல்லை மாமா, அவர் வெளியே போயிருக்காரு. அவரை பற்றி பேச தான் வந்தேன். பரவாயில்லையே, புருஷனுக்கு நல்ல மரியாதை கொடுக்க தெரிஞ்சு வச்சிருக்க. அவராம்ல. அப்புறம் உங்ககிட்ட எல்லாம் பேசும்போது அவன் இவன் நான் பேச முடியும்? என்ன இருந்தாலும் தம்பி. அப்புறமா நீங்கள் மனசு கஷ்டப்பட்டீங்கன்னா? எப்படியோமா, ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தா அதே எங்களுக்கு போதும். சரி சொல்லு, என்ன விஷயம்? அது மாமா ஒரு ஹெல்ப் தான் மாமா. உங்களால் மட்டும்தான் முடியும். எப்பவுமே நான் உங்ககிட்ட தானே எதுனாலும் ஓப்பனாக சொல்லுவேன். அதான் இந்த ஹெல்ப்பை உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சி வந்திருக்கேன். இது என்ன ஹெல்ப் பல்புன்னு எல்லாம் பெரிய வார்த்தை பேசிக்கிட்டு? மாமா எனக்கு இது செய்யுங்கன்னா நான் செய்ய போறேன். மாமா, நாங்கள் யாருக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது. இப்போ ஸ்ரீ அக்காவும் கன்சீவாக இருக்காங்க. உங்களுக்கும் நிறைய வேலை இருக்கும், கமிட்மெண்ட் இருக்கும். அதில் நான் இப்படி கேட்குறது எனக்கு சங்கடமாக தான் இருக்குது. ஆனால் உங்களை விட்டால் எனக்கு வேற யாரும் ஹெல்ப் பண்ண முடியாது. அதால தான். சரிடா சொல்லு. நீ இந்த வீட்டு பொண்ணு, யார்கிட்டயும் ஹெல்ப் கேட்க தயங்க கூடாது. ராக்கியை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க மாமா. என்ன சொல்ற? பையன் ஏதாவது தப்பு பண்றானா? ஐயோ, அந்த மாதிரி இல்லை மாமா. அவனோட பிஸ்னஸில் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். இப்போல்லாம் என்கிட்ட முன்ன மாதிரி சரியாக பேசுறதே இல்லை. இப்போ பாரு, தனியாக உட்காந்து ஏதாவது யோசிச்சுட்டே இருக்கான். அது மட்டும் இல்லை, காசு செலவுக்கு இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. நான் அன்னைக்கு ஏதோ ஒரு ஐட்டம் வேணும்னு கேட்டேன். அது வாங்கி கொடுக்கவே அவ்வளவு யோசிச்சான். அதான் மாமா, ஆஃபீஸில் இப்போ பிஸ்னஸ் வேற கொஞ்சம் ப்ரெஷராக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் கொஞ்சம் பாருங்களேன். எங்க மேலேயும் தப்பு இருக்கு. அவன் படிப்பு முழுசா முடிக்கல. ஏதோ அவனே ட்ரை பண்ணி ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். அது எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு நான் கவனிக்காம விட்டுட்டேன். அது பரவாயில்ல மாமா, எனக்கு இந்த ஹெல்ப்பை மட்டும் பண்ணுங்களேன். பாப்பா பிறக்க போகிற நேரம், எங்களுக்கு கஷ்டம்னு எதுவும் வந்துடக்கூடாது. அப்புறமா எங்கள் மனசுலலாம் இந்த பாப்பாவால் தான் இவ்வளோ கஷ்டம்னு யாரும் சொல்லிடக்கூடாதுன்னு ஒரு ஏக்கம் மாமா. அப்படியெல்லாம் யாராச்சும் சொல்லுவாங்களா? இது என்ன நல்ல கதையா இருக்கு? நீங்கள் சொல்ல மாட்டீங்க, மற்றவங்கெல்லாம் சொல்ல மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? ஏன் என் அம்மாவே சொல்ல மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் மாமா? அதுவும் சரிதான். அதெல்லாம் உங்க அம்மா பாக்குற ஆள் தானே. அதுக்கு தான் மாமா உங்கள் ஹெல்ப் எனக்கு வேணும். நீங்கள் கொஞ்சம் ராக்கி கிட்ட பேசியோ இல்லை யாராச்சும் விட்டு ஃபாலோ பண்ணியோ ஆஃபீஸில் என்ன நடக்குது, இல்லை அவனுக்கு பிஸ்னஸ் இருக்கா இல்லையான்னு கொஞ்சம் செக் பண்ணுறீங்களா? கண்டிப்பா கிருத்தி, நீ இதை நினைச்சு உன் உடம்புக்கு எடுத்துக்காத. இப்போ உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உன்னை மட்டும் பாதிக்காது, உன் குழந்தையும் தான் பாதிக்கும். இது என்ன காசு பணம், இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு சம்பாரிச்சுக்கலாம். ஆனா பாப்பா நல்லபடியா பொறுக்கணும், அதை ஞாபகத்துல வச்சுக்கோ. சரிங்க மாமா. இதையே நினைச்சிட்டு டென்ஷன் ஆகாத. ஃப்ரீயா விடு, நான் பாத்துக்கிறேன். உனக்கு எதுனாலும் ராக்கியை கேட்டு அவன் மனசை கஷ்டப்படுத்தாத. என்கிட்ட கேளு. என்கிட்ட கேட்கறதுக்கான எல்லா உரிமையும் உனக்கு இருக்கு. என்கிட்ட கேட்க சங்கடமா இருந்தா ஸ்ரீ கிட்ட சொல்லு, அவ என்கிட்ட சொல்லுவா. சரிங்க மாமா. சரி, நீ போய் நிம்மதியா தூங்கு. ராக்கியை எப்படி மறந்தா நானு? அவன் பிசினஸ் பண்றான்னு தெரியும், பட் அதுக்கு எப்படி இன்வெஸ்ட் பண்ணான், யார்கிட்ட காசு கேட்டான், பிசினஸ் எல்லாம் இருக்குதா அவனுக்கு, எதுவுமே பார்க்காம விட்டுட்டேன். ஐம் சாரி ராக்கி. வேலையா நாளைக்கு அவனை என்ன ஏதுன்னு கேட்கணும். இல்லைனா என்கிட்ட சொல்ல மாட்டான் அவன், அது கண்டிப்பா தெரிஞ்ச விஷயம்தான். நம்ம மனோ கிட்ட சொல்லி அவனை ஃபாலோ பண்ணியோ இல்ல அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டோ தெரிஞ்சுன்னு வர சொல்லணும். பரவாயில்ல, ரெண்டு பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறாங்களே, இது வரைக்கும் சந்தோஷம். இனி இவங்களை பத்தி கவலைப்பட தேவையே இல்லை. இவங்க லைஃபை இவங்க நல்லா லீட் பண்ணுவாங்க. என்ன மேடம், என்ன யாருன்னு ஞாபகம் இருக்கா? நானும் சின்ன பொண்ணு பாவம் எக்ஸாம் எழுதுது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சைலண்டா இருந்தேன். நீ என்னடான்னா வேணும்ட்டு கண்டுக்காமவே போற. நான் உங்களை என்ன ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னேனா? இல்லை என் பின்னாடி என்னை டெய்லி ட்ராப் பண்ணுங்க பிக்கப் பண்ணுங்கன்னு ஏதாவது கேட்டேனா? நான் எதுவுமே சொல்லலையே. எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணுறீங்க? ஓஹோ, அவ்வளோத்துக்கு போயிடுச்சா? மொழி, இங்கே பாரு, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் சைலண்ட்டாக இருந்தேன்.
எக்ஸாம்ஸ் எப்படி எழுதுன? நல்லா எழுதுனியா? அது இருக்கட்டும், இது என்ன சுடிதாருக்கு மாறி இருக்க? எனக்கு உன்கிட்ட பிடிச்சது நீ மாடர்னா இல்லாம நம்ம ஊர் ட்ரெஸ் போடுறதுனால. அதுதான் மெயின் என்ன அட்ராக்ட் பண்ண வச்சுச்சு. இப்போ என்னடான்னா இப்படி எல்லாரும் மாதிரி நீயும் மாறிட்ட. ஹலோ மிஸ்டர், உங்களுக்கு என்ன பிரச்சனை? இங்கே பாருங்க, நான் என்ன ட்ரெஸ் போட்டால் உங்களுக்கு என்ன? இது தேவையில்லாத விஷயம். வழிவிடுங்க, நான் போகணும். இப்படி நான் உங்ககிட்ட நின்று பேசுறத என் அண்ணனோ இல்லை அம்மாவோ பார்த்தாங்கன்னு வைங்க, அவ்வளவுதான். அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு ரெண்டுல ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். நான் உன்னை லவ் பண்றேன்னு அன்னைக்கே சொல்லிட்டேன். அதோட பதிலை நீ இன்னும் சொல்லாம இருக்க. நானும் எத்தனை நாள் தான் வெயிட் பண்றது? ஆமாம், உங்களை லவ் பண்ணி என் ஃப்ரெண்ட் அனுபவிச்சாலே அந்த மாதிரி நானும் அனுபவிக்கணுமா? யாருக்கு தெரியும்? அவங்க 2 பேரும் ஒரே காஸ்டாக இருந்தாங்க. அப்படி இருந்தும் அவங்களால சேர முடியல. இதில் நீங்கள் கிறிஸ்டியன், நான் ஹிந்து. நம்மளால மட்டும் ஒன்று சேர்ந்துட முடியுமா? உங்களுக்கு காலேஜில் டைம் பாஸ் பண்ண முடியல, அதுக்கு லவ்ன்ற பேரில் என்ன மாதிரி பொண்ணுங்களை ஆசை வார்த்தை காமிச்சு ஏமாற்றிட்டு போயிடுவீங்க. நாளைக்கு நாங்கள் உங்களை நினச்சிக்கிட்டு எங்கள் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்கணும், அதானே? என் ஃப்ரெண்டை வச்சு என்ன ஜட்ஜ் பண்ணாத. நானும் அவனும் ஒன்று கிடையாது. நான் அவனை மாதிரி இல்லை. இதுக்கு மேலே என்னால் எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? நீ என்னை லவ் பண்ணாதானே? நான் அந்த மாதிரி பையன் இல்லை. கடைசி வரைக்கும் உன்னை தான் லவ் பண்ணுவேன், உன்னை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு என்னால் ப்ரூவ் பண்ண முடியும். எனக்கு ஒரு சான்ஸ் கொடு. நான் அந்த மாதிரி பையன் இல்லை. இன்னொன்று சொல்கிறேன், நான் உன்னை உண்மையாக விரும்புகிறேன். இதே டயலாக தான் உங்கள் ஃப்ரெண்ட் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னார். இன்னைக்கு என்ன ஆச்சு? காலேஜையே ரோமியோ ஜூலியட் மாதிரி சுற்றினாங்க. ஆனால் இப்போ அவங்களோட நிலைமை என்னன்னு உங்களுக்கே தெரியும் தானே? இதெல்லாம் பார்த்தோமா என்ன லவ் பண்ண சொல்கிறீங்க? எங்கள் அம்மாவுக்கு முதலே நான் காலேஜ் வர்றது பிடிக்கல. நானே கையில் காலில் விழுந்து கெஞ்சி கூத்தாடி காலேஜ்க்கு வந்துன்னு இருக்கேன். இந்த மாதிரின்னு ஏதாவது எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு, அடுத்த நிமிஷமே எவனையாவது பிடிச்சி என்னை கட்டி வச்சிருவாங்க. இப்போ உங்களுக்கு அதுதான் நடக்கணும், அப்படி தானே? ப்ளீஸ் மொழி, நீ என்னை விரும்புகிறன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு. நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். நீ நல்லா படிச்சு நல்லா வேலைக்கு போ. அதுக்குள்ளேயே நான் எங்கள் வீட்டில் சொல்லி எப்படியாவது உங்கள் வீட்டில் வந்து பேச சொல்கிறேன். இவங்க எடுத்த தப்பான முடிவை நம்ம எடுக்கவே வேண்டாம். நீ ஏன் அவங்கள வச்சு அவங்கள மாதிரி ஆயிடுவோன்னு நினைக்கிற? அவங்கள வச்சு அவங்களுக்கு ஆப்போசிட்டாக நம்ம நல்ல மாதிரி வரணும்னு ஏன் நினைக்க மாட்டேன்ற? இதெல்லாம் பேசுறதுக்கு வேணா நல்லா இருக்கலாம், ஆனால் நடைமுறையில் இது நடக்கவே நடக்காது. எப்படி நடக்கும் கொஞ்சம் சொல்லுங்க. நான் தான் சொன்னேன்ல, நீங்கள் ஒரு கிறிஸ்டியன், நான் ஒரு ஹிந்து. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எப்படி ஒத்துப்பாங்க? நீ என்ன லவ் பண்ணுறன்னு மட்டும் சொல்லு, இது எல்லாமே நடக்கும். இதுக்கு லவ் பண்ணுறேன்னு சொன்னால் டெய்லி என் பின்னாடி வந்து என்னை டார்ச்சர் பண்ணுவீங்க, அதானே? இதுதான் நீ என்ன புரிஞ்சு வச்சுன்னு இருக்கிறது. உன் எக்ஸாம் இத்தனை நாள் இருந்துச்சு, என்னைக்காவது நான் வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ணனா? ஏன் வரல? நான் ஒன்றும் உன்னை விட்டுட்டு போகல. எந்த விதத்துலையும் நீ டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, அதால தான் நான் வரல. என்ன புரிஞ்சுக்கோ மொழி. முதல்ல அப்படி கூப்பிடுறது நிறுத்துங்க. என் பேர் கனிமொழி தான். எல்லாரும் கனின்னு தான் கூப்பிடுவாங்க, நீங்களும் அப்படியே கூப்பிடுங்க. அப்படி கூப்பிட்டா மற்றவங்களுக்கும் எனக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு? நீ எப்பவுமே எனக்கு ஏன் மொழி தான். இப்போ நீ ஓகே சொல்ல மாட்ட, அப்படி தானே? அப்பனா நான் என் அப்பா அம்மா கிட்ட பேசி டைரெக்டாக உன்னை பொண்ணு கேக்கிட்டா வீட்டுக்கு வந்து? பாருங்க, ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன்னு என் நிம்மதியை கெடுத்துறாதீங்க. அப்போ எனக்கு பதில் சொல்லிட்டு போ. எனக்கு டைம் கொடுங்க. போன முறையும் இதுதான் சொன்னேன். இது என்ன சின்ன விஷயமா? இது லைஃப், நம்ம 2 பேரும் வாழ போகிற விஷயம். இதில் அவ்வளோ சீக்கிரம் எப்படி முடிவு எடுக்கிறது? எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும். அது வரைக்கும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஓ ஷியோர், டேக் யூ டைம். நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். சரி, அப்போ நான் கிளம்புறேன். பார்த்து போயிட்டு வா. எல்லாம் இந்த ராக்கியால், அவன் பண்ண வேலையால் இவன் என்னை லவ் பண்ணவே யோசிக்கிறான். சரி இருக்கட்டும், நம்ம லைஃப்னு சொன்னாலே அப்போ என்ன கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுவா. அதுக்குள்ளேயே நான் மம்மிக்கிட்டேயும் டேடிக்கிட்டேயும் பேசி பெர்மிஷன் வாங்கிடணும். தங்கம்,
உனக்கு இந்த பாட்டி வீடு பிடிச்சிருக்கா? நம்ம இத்தனை நாள் இங்கே இருக்கல, இன்னொரு பாட்டி வீட்டில் இருந்தோம், இப்போ தான் இங்கே வந்திருக்கோம். உனக்கு இந்த இடம் ஓகேவா? என்னடா இந்த இடம் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு நினைக்கிறியா? கொஞ்ச நாள் நீ இங்கே தான் இருந்த, அப்புறமா நீ இன்னொரு பாட்டி வீட்டில் இருந்த. இனிமே நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம். அதால் சமத்து குட்டியாக அடம் பிடிக்காமல் இருக்கணும், சரியா? என்னடா எங்கள் அம்மா என்னமோ புலம்பிட்டு இருக்காளேன்னு பார்க்குறியா? என்ன செய்ய, புலம்ப உங்கள் அப்பா இல்லை, அதான் உன் கூட புலம்பிட்டு இருக்கேன். என்னடா குட்டி பையா, உங்க அம்மாவும் நீயும் என்ன பேசிட்டு இருக்கீங்க இந்த அப்பாவை விட்டு? வந்துட்டீங்களா? நீங்கள் இல்லை, அதான் உங்கள் பையன்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணின்னு இருக்கேன் உங்களை பற்றி. என்ன சொன்னான் என் பையன்? எப்படி இருந்தாலும் அவன் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான். எங்கே இருக்கீங்க? பையனுங்க எப்போவுமே அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓ அப்படியா? அப்ப எனக்கு யார் சப்போர்ட் பண்ணுவா? இப்போதைக்கு என் பையன் மட்டும்தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுவான். அப்ப சரி, ஒரு பொண்ணு குழந்தை வந்துட்டா அவ எனக்கு சப்போர்ட் பண்ணுவா. ஆசை தான். இப்போ தான் ஒரு மலையை தாண்டின மாதிரி இருக்கு, அதுக்குள்ளே பொண்ணு குழந்தையா? உங்களை அவ்வளவுதான். இப்ப இல்லடி தங்கம், போட்டோம். இன்னும் ஒரு ஒரு 6 மாசம் போட்டோம். ஏண்டடி, உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்காடா? பக்கத்தில் வந்த அவ்வளவுதான் உன்னை. என்னடா தங்கம், அம்மா அம்மா சொன்னியா? எங்க இன்னொரு முறை சொல்ல. அவன் ஒன்றும் அம்மா சொல்லல, எங்க அப்பாவை ஏன் திட்டுற, அவர் சொல்ற மாதிரி கேளுன்னு சொல்றான். ஆமாம் ஆமாம் சொல்லிடுவான். சரி அதை விடுங்க, நான் கொஞ்சம் ஷாப்பிங் போகணும். எனக்கு குழந்தைக்கு ஏற்ற மாதிரி ஐட்டம்ஸ் கொஞ்சம் வாங்கணும். அதுக்கு என்ன, போனா போச்சு. குழந்தைய உங்கள் அம்மா கிட்ட விட்டுட்டு போகலாமா? இதெல்லாம் கேட்கணுமா? இன்னைக்கு அவங்க கிட்ட குழந்தை கொடுத்தியா இல்லையா? இல்லை, அவங்க ரூமுக்கு வரல. அதுவும் இல்லாமல் நானே போய் எப்படி கொடுக்க? அவங்க வந்து கேட்டால் நான் எதுவும் சொல்ல போகிறதில்ல. இங்க பாரு மோனி, வயசானவங்க ஏதாவது சொன்னா கோச்சுக்காத. உன் அம்மா மாதிரி நினச்சின்னு சைலண்டாக போயிடு. அவங்க எது பேசினாலும் நீ அதை பற்றி கண்டுக்காத. வீட்டில் வேலை செய்யறதுக்கு ஆள் போட்டிருக்கேன், சமைக்கவும் ஆள் போட்டிருக்கேன். நீயும் அம்மாவும் கஷ்டப்பட வேண்டாம். நீ தம்பியை பார்த்துக்கோ, அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும். இவ்வளவு நாள் எப்படியோ, அட்லீஸ்ட் இனிமேல் ஆச்சும் கொஞ்சம் நிம்மதியாக வாழலாம். இந்த சண்டை சச்சரவு இது எதுவுமே வேண்டாம். பாப்பா வந்திருக்க நேரம் நம்ம குடும்பத்தில் சந்தோஷம் மட்டும் இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். நான் மட்டும் என்ன சண்டைக்கு அணைக்கிறேன்? சரி அது இருக்கட்டும். தம்பிக்கு என்ன பேர் வைக்கலாம்? பட்டு, தங்கம், செல்லோன்னு தான் கூப்பிட்டுன்னு இருக்கோம். சீக்கிரமாக பேர் வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சரி, நீ ஏதாவது யோசிச்சிருக்கியா? இல்லை. சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயே கேட்கலாமே. ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட பாப்பாக்கு என்ன பேர் வைக்கலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நல்ல பேரை சஜஸ்ட் பண்ணுங்கள்.